இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது கைக்கு வரும்? ஒரு ஆனந்த செய்தி. தமிழகத்தில் இல்லத்தரசிகள் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முக்கிய தகவல். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வரவிருக்கும் மாற்றங்கள் என்ன? 2500 ரூபாய் உயர்வு எப்பொழுது? புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பது எப்படி? இது குறித்த முழுமையான அலசலை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். புதிய விண்ணப்பங்கள் எப்போது? பல பெண்கள் என்னிடம் கேட்கும் கேள்வி, நாங்கள் எப்போது புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்பதுதான். அரசு வட்டாரங்களிலிருந்து கிடைக்கும் தகவலின்படி வரும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து அதற்கான புதிய அரசாணை வெளியான பிறகு, அதாவது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாத வாக்கில் புதிய விண்ணப்பங்கள் பெறுவதற்கான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்போதைய சூழலில் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மிகுந்த ஆவலுடன் செயல்படுத்தி வருகிறது. தேர்தல் கால வாக்குறுதியான ரூபாய் 1000 2500 உயர்வு என்பது வெறும் வார்த்தையல்ல, அது விரைவில் நடைமுறைக்கு வரப்போகும் ஒரு திட்டம் என்பது அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. ஒரு முக்கிய தகவலை நாம் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். கடந்த காலத்தில் தகியிருந்தும் சில காரணங்களால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்திருந்தனர். அவர்களின் தகுதியான பலரது வங்கி கணக்குகளில் மே மாதத்திற்கான ரூபாய் 1000 தொகை எவ்வித முன்னறிவிப்புமின்றி நேரடியாக சென்றடைந்துள்ளது. இது பல இல்லத்தரசிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் இந்த செயல்பாட்டிற்கு பாராட்டுகள் குவிகின்றன. ரூபாய் 2500 எப்போது கைக்கு வரும்? இப்போது அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்பும் முக்கிய விஷயம், இந்த தொகை எப்பொழுது ரூபாய் 2500 ஆக உயரும் என்பதுதான். தற்போது 1.3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த தொகையை உயர்த்தும் போது அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக சுமார் 23,400 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. எனவே நிதி ஆதாரத்தை சீரமைத்து பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு இது குறித்த அதிகாரப்பூர்வமான மற்றும் முறையான அறிவிப்பை அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிகிறது. இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதில் அரசு காட்டும் வேகம் தமிழகத்தின் சமூக பொருளாதார சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இது குறித்த அடுத்த கட்ட அறிவிப்புகள் வந்தவுடன் உடனுக்குடன் ஜாய்ஸ் டிவியில் உங்களுக்கு வழங்கும். மக்களின் நம்பிக்கைக்குரிய செய்திகளை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.